ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தினுடைய 16வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 16ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனம், அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொல்ல சொன்னான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகா அப்படின்னா தாவீதை 2 முறை தேடி வர்றாங்க. ஒரு முறை வேதம் சொல்லுது, சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை தேடி வர்றாரு. தாவீது ஈசாயினுடைய வீட்டுக்கு தேடி அந்த ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறதற்காக தான் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனை கூட்டிட்டு வர்றாரு. அப்போ ஈசாயின் வீட்டுக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணி இப்போ திரும்பி தேவனுடைய மனுஷன் திரும்பி போயிட்டாரு. சில காலங்கள் தாண்டிருச்சு. அதற்கு பிறகு வேதம் சொல்லுது, இன்னொருத்தர் இப்ப தேடி வர்றாங்க. யார் தேடி வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ராஜா அரண்மனையிலிருந்து சவுலுடைய ஆட்கள் எங்க தேடி வர்றாங்கன்னா, ஈசாயினுடைய வீட்டிற்கு தாவீதை தேடி வருகிறார்கள். அப்படின்னா அபிஷேகம் பெறுகிறதற்கு முன்னாடி எங்கிருந்து ஆள் வந்துச்சு அப்படின்னா, தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு பிற்பாடு ராஜ அரண்மனையிலிருந்து ஆட்கள் தேடி வர்றாங்க. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த அபிஷேகம் அப்படின்றது தேவனோடு உள்ள வாழ்க்கை, அவருடைய பிரசன்னம் அப்படின்றது சில நேரங்களில் நம்மளை படிப்படியாக என்ன பண்ணும்னா, உயர்ந்த ஆட்களை நம்மளை தேடி வரப்பண்ணும், தேடி வரப்பண்ணும். நான் நம்புறேன், ராஜ அரண்மனையிலிருந்து இல்லை உன் பிள்ளையை அனுப்பிவிடுப்பா, உங்கள் பிள்ளை எங்களுக்கு வேணும், எனக்கு உதவி செய்யறதுக்கு வேணும், என்னுடைய அரண்மனையில் வேலைக்கு வேணும். அப்போ தாவீது தேடி போகலை, அரண்மனையை தேடியோ இல்லை வேலையை தேடியோ போகலை. ஆண்டவருடைய அபிஷேகம் தாவீதின் மேல் இருந்த காரணத்தினால வேதம் சொல்லுகிறது, அரண்மனையிலிருந்து ஆட்கள் தாவீதை தேடி வந்தார்கள். அதே போலதான் யோசேப்பை நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, யோசேப்பு அரண்மனையை தேடி போகல, பார்வோனுடைய வீட்டை தேடி போகல. ஆனா சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்பை தேடி பார்வோன் அரண்மனையிலிருந்து ஆட்கள் வர்றாங்க. பாருங்க, இல்ல ராஜா அவங்கள கூட்டிட்டு போக சொன்னாரு, நீங்க வேணும், நீங்க எங்களுக்கு தலைவனா இருக்கிறதுக்காக ஒரு பெரிய ஏற்பாடு செய்யப்படுகிறது. நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது நான் நம்புறேன், என்னன்னா பெரிய பெரிய இடங்களிலிருந்து, பெரிய பெரிய பதவியிலிருந்து, பெரிய பெரிய மனிதர்களிடத்திலிருந்து கர்த்தர் நமக்கு அழைப்புகளை கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அழைப்புகள் வரும். சாதாரணமான இடத்திலிருந்து அல்ல, சமுதாயத்தில் உயர்ந்த இடத்திலிருந்து உங்களை தேடி ஆட்களை கர்த்தர் கொண்டு வர பண்ணுவார். ராஜ சமூகத்திலிருந்து ஆண்டவர் ஆட்களை கொண்டு வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த 100 days ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணதுக்கு பெரிய நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம தேடி போறது அல்ல, நீங்க அலைஞ்ச நாட்களை ஆண்டவர் மாற்றி, நீங்க தேடி போகிற நாட்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி, கர்த்தர் அநேக ராஜாக்களிடத்திலிருந்து சில பதவிகளையும் சில உயர்வுகளையும் பெரிய பெரிய இடங்களிலிருந்து நம்மை தேடி கர்த்தர் வர பண்ணுவார். இந்த வார்த்தை எழுத்தின் பிரகாரமாகவே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக. ஆண்டவர்
தான் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகளை அப்படிதான் ஆண்டவர் கனம் பண்றாரு. பாருங்க, மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது. மொர்தெகாய்க்கு ராஜா அவனுடைய அரண்மனையிலிருந்து ஆட்கள் வர்றாங்க. யாரை அனுப்புறாருன்னா, ஆமான் என்கிற அந்த தேசத்திலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய தலைவனை அங்க ராஜா அரண்மனையிலிருந்து நீ வேகமா வாப்பா, சீக்கிரமா வாப்பா, ராஜா உன்னை கனப்படுத்தும்படியா சொல்லி இருக்கிறாரு, நீ ராஜ சமூகத்துக்கு வரணும்னு சொல்லி ராஜாவினிடத்திலிருந்து மொர்தெகாய்க்கு அழைப்பு வருது. பாருங்க, அதே போல தானியேல் சிங்க கெபிக்குள்ள இருக்கும்போது வேதம் சொல்லுது, தானியேலை சிங்க கெபிக்கு பார்க்கறதுக்கு யாரையே கிளப்பி ஆண்டவர் வர பண்ணினாருன்னா, அந்த நாட்டினுடைய ராஜாவே தானியேலை பார்க்கிறதற்கு சிங்க கெபியில கிளம்பி வரதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேதம் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நிறைவேற போகிறது. உதிக்கிற உன்னுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள், ஜனங்கள் நடந்து வருவார்கள். உதிக்கிற வெளிச்சத்தினிடத்திற்கு, இந்த அபிஷேகத்தினிடத்திற்கு, இந்த வல்லமையினிடத்திற்கு, ஆமென், கர்த்தர் தேடி ராஜாக்களை தேடி வர பண்ண போகிறார். உயர்ந்த நபர்களை ஆண்டவர் தேடி வர பண்ண போகிறார். ஆமென். நான் தேடி போகிற காலங்களை ஆண்டவர் முழுவதுமாய் மாற்ற போகிறார். சீக்கிரமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். இனி நீங்கள் அலைந்து திரிவது இல்லை. இனி நீங்கள் தேடி தேடி போவது இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம் இனி நம்மை தேடி வர பண்ணும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை மேல உயர்த்தி இந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவருடைய பிள்ளையே நடக்கும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெருசு. உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் அவ்வளவு பெருசு. கர்த்தாவே, நான் ஒரு ஒளியாய் மாறணும், நான் ஒரு வெளிச்சம் கொடுக்கிறவனாய் மாறணும். ஆண்டவரே, இன்றைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படியே தேங்க்யூ ஜீசஸ், அழைப்பு தேடி வருவதாக, மறைந்திருக்கிற உங்களையும் என்னையும் தேடி அந்த அழைப்பு வருவதாக. அந்த அழைப்பை நமக்கு கொண்டு தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சொல்லுவோம், கைகளை உயர்த்தி, என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை கழுவு சுத்தமாவே. சொல்லுவோம், சுத்திகரியோ தூய்மையாவே. சேர்ந்து என்னை கழுவு சுத்தமாவே, சுத்திகரியோ தூய்மையாவே. உம்மை போல் என்னை மாற்று. உங்க பிரசன்னம் எங்கள் மேல கடந்து வரட்டும் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. சத்தமா எல்லாரும் உம்மை போ, உம்மை போ என்னை மாற்று. பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். சொல்லு, ரத்தத்தினால் தூய்மையாக்கிடும், தூய்மையாக்கிடும். உள்ளே உள்ளே கேளுங்க, அந்த பிரசன்னத்தை எல்லாரும் வாழ்ந்து. எசப்பா, எசப்பா, உங்க பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா, நிரப்புங்க. அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தால், உங்க பிரசன்னத்தால். ஹalleluya. அப்போ அபிஷேகத்திற்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது, அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்கிறது.
தாவீது வந்து எங்கேயுமே நான் நம்புறேன், நிச்சயமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்ம எங்கேயுமே நம்ம போய் கையேந்து நிற்கிற அந்த சூழ்நிலையை ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். அந்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஒன்று எனக்கு ஒரு blessing தரணும். என்ன அப்படின்னு சொன்னா, அரண்மனையிலிருந்து எங்களை தேடி வருகிற அந்த வார்த்தை நிறைவேறட்டும். ராஜ அரண்மனையிலிருந்து, உயர்ந்த ஸ்தானங்களிலிருந்து, பெரிய இடங்களிலிருந்து, நான் இதை தீர்க்க தரிசனமா நம்புறேன், பெரிய பெரிய இடங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கடந்து வரட்டும், உங்களுக்கு ஒரு கடிதம் கடந்து வரட்டும், உங்களுக்கு ஒரு உயர்வு கடந்து வரட்டும். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையின்படி, பரிசுத்தவான்களை நடத்தின விதத்தின்படியே கர்த்தர் ராஜ அரண்மனையிலிருந்து அழைப்பு உங்களுக்கு நேராய் வரப்படுவதாக, பிள்ளைகளுக்கு நேராய் வரப்படுவதாக. இப்பொழுது உயர்ந்த கம்பெனியிலிருந்து என் பிள்ளைகளுக்கு நேராய் ஒரு அழைப்பு வருவதாக. நாங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு என் பிள்ளைகளுக்கு வருவதாக. யாரெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, அழைப்பு வராம தனியா இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் தாவீதிற்கு ராஜ சமூகத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது போல இப்பொழுது இந்த ஜெபத்தில் ஆமென், ஒரு அழைப்பு எங்களை தேடி வருவதாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க போறோம். இந்த வார்த்தையை நீங்க நம்பணும். என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தான் ஆணையிட்டு சொல்லுகிறார். தாவீதுக்கு ராஜாவினிடத்திலிருந்து, உங்க ஈசாயினுடைய பிள்ளை ஆடு மேய்ச்சிட்டு இருக்குல்ல, அந்த பிள்ளைய நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் நீங்க அனுப்பி விடுறீங்களா அப்படின்னு சொல்லி ராஜாவினுடைய வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வருது. தாவீது வந்து திரும்பவும் அபிஷேகம் பட்டதுக்கு பிற்பாடு மறுபடியும் வந்து ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து தரிசனத்தை கொடுத்ததற்கு பிற்பாடு அந்த தரிசனத்தை உடனே அதில் டிராவல் பண்ண வைக்காம அந்த தரிசனத்திற்கு நம்மளை ப்ரிப்பரேஷன் பண்ணுவார் ஆண்டவர். எல்லாரையும் அப்படிதான். ஆண்டவர் யோசேப்பே அப்படிதான். தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வழியில நடத்தவே இல்லாத மாதிரி தான் தெரியும். அந்த பாதையில நடத்தாம கர்த்தர் அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடத்தி கர்த்தர் அந்த மனுஷனை என்ன பண்றாருன்னா கர்த்தர் உருவாக்குறார், கர்த்தர் ரெடி பண்றார். கர்த்தர் ரெடி பண்ணி உருவாக்குறதற்கு பிற்பாடு எந்த தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல கொண்டு போய் வைத்து கர்த்தர் அவனை அலங்கரிக்கிறார். அதனால ஆண்டவர் வந்து உங்களுக்கும் எனக்கும் விஷன் கொடுத்தது உண்மை, கர்த்தர் நமக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறது உண்மை. ஆனா நீங்க இப்பொழுது கடந்து போகிற பாதை வித்தியாசமான டைரக்ஷன், வித்தியாசமான பாதையா இருக்கிறத பார்த்து நீங்க பயப்படாதீங்க. அதற்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அது நமக்கு தான் சம்பந்தம் இல்லை, ஆனா ஆண்டவர் அதை சம்பந்தப்படுத்துகிற கர்த்தர். அதுல தான் ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற தேவன், அதுல நம்மளை ரொம்ப அழகாய் வணைந்து கொள்ளுகிற தேவன். அதனால சில நேரத்துல வந்து நமக்கு வித்தியாசமான பாதை, ஆனா அங்கதான் ஆண்டவர் நம்மளை ரொம்ப அழகாய் கர்த்தர் உருவாக்குவார். நான் நம்புறேன் இந்த 100 days ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற நம்ம ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய திட்டத்தில் இருக்கிறோம், ஆண்டவருடைய வாயினுடைய வார்த்தையில் இருக்கிறோம், கர்த்தருடைய பிளானில் இருக்கிறோம். நமக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் தந்து நம்மை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக என்றால் ராஜாக்கள். இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னா, இந்த 100 days முடிகிறதுக்குள்ள பிஸ்னஸ் நீங்க பண்றீங்களா, குறைஞ்சது ஒரு 10 பேராவது ஒரு முக்கியமான பேர் உங்களை தேடி வரணும். ஆமென். இந்த வார்த்தையின்படி அப்படியே நடக்கணும். ஆமென். எப்படி சவுல் என்கிற ஒரு ராஜா வந்து ஆள் அனுப்பி தாவீதை போய் மீட் பண்ணி கூட்டிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்களோ, இது எந்த நாலேஜுமே இல்லாம தாவீது வீட்டில் இருக்கிறார், அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு அழைப்பு வருது. ஆனா அந்த அழைப்பு எங்க இருந்து வருதுன்னு சொன்னா மேல ராஜாவினிடத்திலிருந்து வருகிறது. ஆமென். இந்த எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கணும்.
எழுத்தின் பிரகாரமாகவே நடக்கணும். அதே போல வேலையே இல்லாமல் வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, திருப்தியான வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, படித்த வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, சரியான ஒரு இடத்துல இன்னும் ஃபிக்ஸ் பண்ணப்படாதவர்களுக்கு இந்த வார்த்தையின்படி ஆண்டவர் ராஜாக்களிடத்திலிருந்து உங்களுக்கு கடிதங்களை கர்த்தர் அனுப்புவாராக. ராஜாக்களிடம் இருந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருவதாக. இயேசுவின் நாமத்தினால் அது நடக்கட்டும். ஆமென். நீங்கள் நினையாத இடத்திலிருந்து உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருவதாக. நினையாத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாராக. நினையாத இடத்திலிருந்து ஒரு பிசினஸ் வரட்டும். நினையாத இடத்திலிருந்து ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புவாராக. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இது நடக்கணும் ஆண்டவரே. சிலருக்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அம்மா, நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வீணா போகாது. சிஸ்டர், நீங்க எதிர்பார்த்து இருக்கிறது வீணா போகாது. பிரதர், கர்த்தர் நினைச்சாருன்னா கர்த்தர் எந்த இருதயத்தையும் நமக்கு பக்கமாய் திருப்புவார். கர்த்தர் திருப்புவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மொர்தெகாய்க்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. தாவீதுக்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. தானியேலுக்கு போன அழைப்பு உங்களுக்கு வருவதாக. யோசேப்புக்கு போன அந்த அழைப்பு உங்களுக்கு வருவதாக. இயேசுவேன்னு கைகளை உயர்த்தி, அப்பா நாங்க நம்புறோம். முழு பலத்தோடு சொல்லிக்கொண்டே இருங்க. இந்த வார்த்தை நிறைய பேருக்கு இதை ஆரம்பிக்கும் போதே நிறைவேறி கொண்டிருக்கிறத நான் உணர்றேன். உங்க பிள்ளைய தேடி அந்த அழைப்பு வருகிறத உணர்றேன். ஆமென். தடைகளை தாண்டி வருகிறது, கடல்கள் தாண்டி வருகிறது. ஓ, சமுத்திரத்தை தாண்டி வர பண்ணுகிற கர்த்தர். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடைக்கப்பட்ட வாசல்களை திறந்து கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அந்த தடைகளை தாண்டி இயேசுவின் நாமத்தில் வருவதாக. ஹல்லேலூயா. தேவன் பெரிய தேவன். ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும். வானமும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். ஆமென். என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. என் காலை தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா. இஸ்ரவேலை பகல் உறங்காதே. பகல் உறங்காதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பி. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பி. ஆமென். ரொம்ப அழகான பாடல். வல பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில், சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். ராஜாவினிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வரும். இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள ஒரு அழைப்பு வரும். உங்க குடும்பத்திற்கு ஒரு அழைப்பு வரும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு அழைப்பு வரும். அந்த ஒரு அழைப்பு உங்களை உன்னதமான இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். உங்க வம்சத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிற்க வைக்கும். அந்த அழைப்பு பலரை தாண்டி கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாராக. அந்த அழைப்பு உங்களுக்கு சந்தோஷப்படுகிற அளவுக்கு இருக்கும். அது நீங்கள் நினைக்காததாய். ஆமென். கைகளை தட்டி அந்த வார்த்தையை பாடி, நன்றி ஆண்டவரே, நன்றி. வல பக்கத்தில் நிழல் அவரே. கைகள் எல்லாரும் தட்டி, வாலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வாலப்பக்கத்தில் நிழலாவரே, வழுவாமல் காப்பவர் அவரே.
தீங்கும் என்னை அணுகா, ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகா, ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் வாரத்தையும் பாத்திரமாக எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் ஏறா கண்களை ஏறெடுப்பேன். எல்லாரும் சொல்லுவோம், ஏறா கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் மாலைகள் பெயர் அகன்றிடி, இலை மாறி புவி அகன்றிடினும் மாலைகள் பெயர் அகன்றிடி, இலை மாறி புவி அகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாழோ, ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ ஆறுதல், கைகளை மேல தட்டி எனக்கு ஒத்தாசை நேரா கண்களை சொல்லுவோம், எனக்கு ஒத்தாசை நேரா கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சீக்கிரமா செய்ய போறாரு. நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்ய போறாரு. மிக முக்கியமான இடங்களிலிருந்து நமக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கர்த்தர் அனுப்ப போகிறார். தகுதியே நமக்கு இல்லாத இடங்களிலிருந்து நமக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. நீங்க சந்தோஷப்பட போறீங்க. இது கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை, தீர்க்க தரிசனமான வார்த்தை. அந்த ஒரு அழைப்பு இத்தனை வருடங்களும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு பதில் கொடுக்க போகிறது. 30 வருஷமாய் யோசேப்பு கடந்து வந்த அந்த பாதைக்கு அந்த ஒரு அழைப்பு அவனுடைய தலையை நிமிர பண்ணினது போல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் இந்த ஜெபத்திலே முடிய ஒரு அழைப்பை அனுப்புவேன். ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஒரு நல்ல அழைப்பு உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. அது இத்தனை நாட்களும் பட்ட கஷ்டத்திற்கு நமக்கு பலனாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்துல அடுத்து முக்கியமான விஷயத்தை பார்க்கும்போது வேதம் சொல்லுது, நம்முடைய தீர்க்கதரிசியாகிய எலியாவை ஆண்டவர் கேரித் அப்படின்ற ஒரு ஆற்றண்டையில கர்த்தர் கொண்டு போய் அந்த ஆற்றனுடைய தண்ணீரை குடித்து காகங்கள் உன்னை போஷிக்க கட்டளையிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நீ 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கும் போது இருக்கும், காகங்களை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். ஆனா திடீரென்று பார்த்தா வேதம் சொல்லுது, அந்த ஆற்றனுடைய தண்ணீர் என்ன பண்ணிருச்சுன்னா வற்றி போயிருச்சு அப்படின்னு வேதம் சொல்லுது. நீங்க 17ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்துல வாசிக்கும் போது, தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு. கவனிங்க, அந்த ஆத்துக்கு போ சொன்னது யாரு சொல்லுங்களேன்? அந்த ஆத்துக்கு போ சொன்னவர் கர்த்தர். அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணீரை நீ குடிப்ப அப்படின்னு சொன்னவர் கர்த்தர். ஆனா சில நாட்களுக்கு பின்பு நேச்சரா அந்த தேசத்துல மழை பெய்யாததுனால அந்த ஆறு வற்றி போறது மாதிரி இந்த ஆறு வற்றி போயிருச்சாமா. ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஆறு வற்றி போகிறதற்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணினார்னா, சாரிபாத் ஊர்ல ஒரு விதவையை தீர்க்கதரிசியை போஷிக்கிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். நீங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். என்ன பண்ணாராமா?
இங்க 6 வற்றி போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் கலங்க வேண்டாம். உனக்கு என்ன பண்ண போற? நீ எடுத்து சீதோன் சாரிபாத்திற்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். அப்போ நான் நம்புறேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொரு இடத்தை ஆயத்தப்படுத்தாம, இன்னொரு வெற்றியை ஆயத்தப்படுத்தாம, இன்னொரு உதவியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தாம, ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உதவியை கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் எடுக்கவே மாட்டார். நான் நம்புறேன் இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற, இன்றைக்கு இருக்கிற சில காரியத்தை ஆண்டவர் எடுக்கிறாருன்னா நீங்க வெறுமையா நிக்கிறீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ரெண்டாவது உங்களுக்கு போக வேண்டிய இடத்தை, பராமரிக்க வேண்டிய இடத்தை இங்க கைவிடும் போது, இங்க மறக்கும் போது, இங்க நமக்கு எதிராய் திரும்பும் போது நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வாசலை கர்த்தர் அடைப்பார். ஹல்லேலூயா. நமக்காக ஒரு வாசல் அடையுமே, ஆனால் இன்னொரு வாசலை ஆண்டவர் திறக்காம இருக்கிற வாசலை கண்டிப்பா கர்த்தர் அடைக்க மாட்டார். நீங்க இந்த வாசல் அடைபட்டதை குறித்து நீங்க எவ்வளவு வேணும் கவலைப்படாதீங்க. இந்த வார்த்தையை சிலருக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஐயோ, இவ்வளோ பெரிய வாசல் எனக்கு அடைக்கப்பட்டதே, நதியினுடைய தண்ணீரே வற்றி போயிருச்சே, நான் இனி எப்படி பிழைப்பேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நதியினுடைய தண்ணீர் வற்றி போனாலும், உங்களுக்காக திறக்கப்பட்ட பெரிய வாசல் அடைக்கப்பட்டாலும், இன்னொரு வாசலை கர்த்தர் உங்களுக்காக திறக்காம இந்த வாசலை கண்டிப்பா அடைச்சிருக்க மாட்டாரு. சீக்கிரமாய், வெகு துரிதமாய் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தர் உங்களுக்காக திறந்திருக்கிற அந்த இன்னொரு வாசலை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வாசலிலே கர்த்தர் உங்களுடைய கண்கள் காண அற்புதங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு வழி அடையும் போது எனக்காக 7 வழிகளை கர்த்தர் திறக்கிற கர்த்தர். எப்பவுமே ஆண்டவர் ஒன்ன ஆயத்தப்படுத்தாம ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யவே மாட்டார், செய்யவே மாட்டார். நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருவேளை லேட் ஆகலாம், நம்ம அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு ஒருவேளை லேட் ஆகலாம், ஆனா ஆண்டவர் ஏற்பாடு பண்ணாம கர்த்தர் செய்யவே மாட்டார். பாருங்க, வேதத்துல நம்ம பெரிய ஊழியத்தை செய்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுது. எகிப்துல இப்ப இருக்க முடியாது, எகிப்துல அவனை கொன்றுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை உண்டாயிருச்சு. அந்த வாசல் இப்ப அடைக்கப்பட்டுச்சு. இப்ப அங்க இருந்து அவர் கிளம்பி எங்க போறோன்னு தெரியாம கால் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் போகும்போது அங்க கர்த்தர் ஒரு மனுஷனை கர்த்தர் நியமிச்சு, ஒரு வீட்டை ஆண்டவர் நியமிச்சு 40 ஆண்டுகள் அந்த வீட்டில் பத்திரமா இருக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அதனால நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை அடைச்சாருன்னா கண்டிப்பா இன்னொரு வாசலை கர்த்தர் எனக்காக திறப்பார். உங்களுக்கு ஒரு வாசல் அடைக்குமானால் உங்களுக்காக 7 வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் நிறைய வாசல்கள் உண்டு, கர்த்தர் நமக்கு திறந்து வைத்திருக்கிறார். சீக்கிரமாக அந்த வாசலிலே நாம் போய் நம்முடைய கால்களை வைக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். எனக்கு ஒன்ன ஆயத்தம் பண்ணாம ஆண்டவர் செய்யவே மாட்டார். ஆனா ஆயத்தம் பண்ணினதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் திருப்தியா இருக்கிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பார். யோனாவை கர்த்தர் அந்த கடல்ல போடும்போது ஆண்டவர் மீனை ஆயத்தம் பண்ணி இருந்தார்ல, அந்த தேவன் தான் நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். நமக்கு வாசல்களை அடைக்கும் போது இன்னொரு வாசலை நமக்காக அவர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க 2வது ஒரு அதிசயத்தை பார்ப்பீங்க. என்ன அதிசயத்தை பார்ப்பீங்கன்னா, எனக்காக கர்த்தர் வாசலை அடைச்சது மட்டும் இல்லை, எனக்காக ஒரு புதிய வாசலை கர்த்தர் திறந்திருக்கிறதையும் நம்முடைய கண்கள் காண போகிறது. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சவுலுக்கு பாருங்க, தன்னுடைய கழுதை காணாமல் போனது ஒரு வாசல் அடைக்குது. ஒரு வாசல், அவங்களுடைய அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்த வருமானம், அவங்களுக்கு வேலை எல்லாமே அதான். இப்ப அந்த வாசல் அடைக்குது. அந்த வாசலை அடைச்ச உடனே வேதம் சொல்லுது, திரும்பி என்ன வாசல் திறக்குது அப்படின்னு சொன்னா, வேதம் அவனுக்காக ராஜ வாசல்
அவனுக்காக திறந்திருக்கிறது. அவன் கடந்து போகிற இடம் தேவனுடைய மனுஷனுடைய வீடு. அந்த தேவனுடைய மனுஷனுடைய வீட்டிலே அவனுக்கு ஒரு ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தர் அவனுக்காக திறந்த புதிய வாசல், ஆச்சரியமான வாசல். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த வாசல் அடைக்கப்பட்டதை குறித்து நீ பயப்படவே வேண்டாம், நீ கலங்கவே வேண்டாம். நான் உனக்காக ஒரு புது வாசலை உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். கைகளை எல்லாரும் உயர்த்தி அந்த வார்த்தையை நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. முழு பலத்தோட கூட எனக்காக ஒரு வாசலை திறக்காம இன்னொரு வாசலை நீங்க அடைக்க மாட்டீங்கப்பா. அந்த வாசலை என்னுடைய கண்கள் காணணும், அந்த வாசல்ல நான் போய் காலடி எடுத்து வைக்கணும். எனக்காக திறந்திருக்கிற அந்த வாசலை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருள கர்த்தர் அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக நீர் செங்கடலிலே திறந்த அந்த வாசலிலே அவர்கள் நடந்து போவார்களானால் என்னையும் வெகு சீக்கிரத்திலே எனக்காக திறக்கப்பட்டிருக்கிற அந்த புதிய வாசலிலே நான் காலடி எடுத்து வைப்பதற்கு கர்த்தர் என்னை நடத்த போகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் என்னை நடத்த போகிறார். ஆமென். என் கரத்தை பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஆமென். எனக்காக வாசல்களை ஏதாவது ஒரு உதவியை கர்த்தர் எனக்காக செய்யாம ஒரு இடத்திலிருந்து எப்பவுமே ஆண்டவர் நம்மளை எடுக்கவே மாட்டார். நம்மளை ஆண்டவர் எந்த சோதனைக்குள்ள கொண்டு போனாலும் அதை தாங்கக்கூடிய பலன் தருகிறவர், தப்பி செல்லக்கூடிய வழியை நமக்கு செய்கிறவர். ஆமென். இன்றைக்கு இருக்கிற வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதி உத்தரமாக, இதோ பெத்லெகேம் ஆகிய ஈசாயின் குமாரர் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சமூகத்திலே இன்றைக்கு இந்த வார்த்தைக்காக எதிர்பார்க்கும் போது ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்த ஒரு நல்ல வார்த்தை என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனோடே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அவனோடே இருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆமென் அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதிவுத்தரமாக, இதோ பெத்லெகேம் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கிறார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் எதிரிக்கு நிறைய பேர் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பயப்படாதீங்க, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். உங்களுடைய சொந்தங்களுக்கு நிறைய இருக்கலாம், ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களோடு கூட கர்த்தர் இருப்பார். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்கள் எந்த இடத்திற்கு போனாலும் வெற்றியை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தர் என்னோடு கூட
இருக்கிறார். அந்த வெளியூரிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். அந்த தூர தேசத்திலே இருக்கிற பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறார். உடைய மூத்த மகனோடு ஆண்டவர் இருக்கிறார். மகளோடு ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். கர்த்தர் அவனோடே இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை அநேகர் கண்டுகொள்ளுகிற நாட்கள் வரும். எதிரிகள் கண்டுகொள்ளுவார்கள். உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் சீக்கிரமாய் கர்த்தர் நிரூபிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை பொதுவாக அன்றைக்கு இருந்த நாட்களில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 6 குவாலிட்டி பக்கத்தில் இருக்குது. ஒன்று, அவன் வாசிப்பதில் தேறினவன். இரண்டாவது, அவன் பராக்கிரமசாலி. மூன்றாவது, அவன் யுத்த வீரன். நான்காவது, அவன் காரிய சமர்த்தன். ஐந்தாவது, அவன் சௌந்தரியம் உள்ளவன். அப்போ அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு இதே மாதிரி கிஃப்ட் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இருப்பாங்க. நிறைய பேர் பராக்கிரமசாலிகளா இருப்பாங்க. நிறைய பேர் யுத்த வீரர்களா இருப்பாங்க. நிறைய பேர் காரிய சமர்த்தர்களா இருப்பாங்க. நிறைய பேர் சௌந்தரியம் உள்ளவர்களா இருப்பாங்க. ஆனா எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனா என்ன மட்டும் அவங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, கர்த்தர் அவர்களோட இருக்கிறாரா? கர்த்தர் அவர்களோட இருக்கிறாரா? நான் நம்புறேன் இது எதுவுமே இல்லாம கர்த்தர் மட்டும் ஒரு தேவனுடைய பிள்ளையோட இருப்பாரானால் அவர்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், தேடி வரும். ஆமென். உங்களிடத்துல ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி சொல்லிக்கிறது மாதிரி கிஃப்டடான ஆட்களாக நீங்க இல்லாம இருக்கலாம். ஆனா நீங்க ஒன்னு ஜெபம் பண்ணா போதும், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரானால் எல்லாம் நமக்கு தேடி வரும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கினிடத்துல வேற ஒன்னையுமே அவங்க கண்டுபிடிக்க முடியல. அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்கிறது மாதிரி அவங்களுக்கு தெரியல. வெளி தோற்றத்திற்கு பார்க்கும்போது ஈசாக்க அவர்கள் பயந்தாங்கொள்ளிகளை தான் பார்த்தாங்க. அவனிடத்துல என்ன இருக்குன்னு யாராவது ஒருத்தர் கேட்டா ஒண்ணுமே கிடையாது. சொந்தக்காரங்க இல்ல, அப்பா அம்மா இல்ல, அவனை வழி நடத்துகிற தலைவர்கள் இல்ல, அவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் யுத்த வீரர்கள் இல்ல, யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் அந்த கேராரூர் மேய்ப்பர் ஒன்றை கண்டுபிடித்தார்கள், இவனோடு கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை எதிரிகள் பார்க்க போகிறார்கள். உங்க சொந்தக்காரங்க பார்க்க போறாங்க. நான் நம்புறேன் இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், உங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உங்களுடைய அழிவை பார்க்க மாட்டாங்க. அதற்கு மாறாக உங்க உயர்வை பார்ப்பாங்க. அவங்க என்ன பிரச்சனையை கொடுத்தாலும் உங்களை அழிக்க முடியாது. கடைசியில் அவங்க கண்டுபிடிப்பாங்க, இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார். இந்த பிரச்சனையினுடைய முடிவில் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. இந்த திருமணத்தினுடைய முடிவில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத கண்டுபிடிப்பாங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை அநேகர் அறிந்து கொள்ளுவார்கள். கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உங்களை அழிக்க முடியாது, உங்களை நிர்மூலமாக்க முடியாது, உங்களை துரத்த முடியாது, உங்களை அவாய்ட் பண்ண முடியாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட. நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு கரங்களை தட்டி எஸ் பிரேஸ், எஸ் விசுவாசத்தோடு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, ஆபத்து ஒன்றும் செய்ய முடியாது, சத்துரு ஒன்றும் செய்ய முடியாது. கைகளை தட்ட தட்ட அந்த மகிமை உங்க மேல கடந்து வரட்டும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இது சேதப்படுத்தாது, இது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்கு தத்தம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எப்படி இந்த புயலை தாண்ட போகிறீர்கள்? உங்களோடு கர்த்தர் இருக்கிறார்.
எப்பொழுது இந்த சமுத்திரத்தில் எப்படி டிராவல் பண்ண போறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நீங்க விசுவாசத்தோட நீங்க முன்னேறுங்க. என் கூட யார் இருக்கான்னா கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரிடத்துல வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, வேற ஒன்றும் எனக்கு வேண்டாப்பா, நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீர் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி சொல்லலாமா அப்பாவை பார்த்து, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. சொல்ல சொல்ல அந்த மகிமை. ஆமென். வாஞ்சையோட கேளுங்க. இன்னைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என் தலைமையில். ஆமென். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் எனக்கு வெற்றி தான், எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை. நான் தோற்று போக மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன். நீர் என் கூட இருங்க. என் தூர தேசத்தில் இருக்கிற என் பிள்ளையோட நீங்க இருங்க ஆண்டவரே, என் பிள்ளையோட நீங்க இருங்க. நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும். என் கணவனாரோட நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும், நீங்க இருந்தா போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறவர்களை, கர்த்தர் யாரோடு கூட இருக்கிறாரோ அவர்களை இந்த உலகம் அழிக்கவே முடியாது. அவர்களை ஒரு நாளும் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள போனாலும் திரும்பவும் அவர்கள் வருவார்கள். நீங்க இந்த ஜெபத்தில் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார், நீங்க என்ன சொல்லணும்? ஒன்னே ஒன்று மட்டும், ஏசப்பா நீர் என்னோடு கூட இருந்தால், ஆமென், நீர் என்னோடு கூட இருந்தால் போதும். பாருங்க, வேதத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அப்படியே அணியணியா வர்றாங்க, அணியணியா வர்றாங்க. வரும்போது அந்த அந்த ராஜா சொல்றான், இவங்களை சபிக்கிறதுக்கு தான் அவனை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, சபிக்கவே முடியாதுப்பா. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அவர்களோட, கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு முன்னாடி கடந்து போறாரு. ஆண்டவர் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் அவர்களோட இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. ஒன்று பண்ணுங்க, அவங்கள விட்டு கர்த்தர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், அவங்கள விட்டு ஆண்டவர் போயிட்டாருன்னா அவங்கள என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால தான் அவன் ஒரு ட்ரிக்கை கொடுத்து, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கர்த்தர் அவங்கள விட்டு போயிடுவாரு, கர்த்தர் அவங்கள விட்டு போயிட்டாங்கன்னா ஈஸியா நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த ராஜா ஜெயிக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வேலையை உங்களை விட்டு எடுக்கிறது கிடையாது. உங்களுடைய வேலையை உங்களை விட்டு ஒரு வீட்டை, உங்களை விட்டு ஒரு வீட்டை எடுக்கிறானா பரவாயில்ல, நீ அதை குறித்து கவலைப்படாதீங்க. ஒரு வேலை போகுது, அதை குறித்து கவலைப்படாதீங்க. எதை பிசாசு உங்களை விட்டு எடுத்தாலும் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வேதம் சொல்லுது, இந்த யோபுக்காக சத்துரு போய் ஆண்டவருக்கு முன்னாடி என்ன சொல்றாரு தெரியுமா? நீர் தொட்டு பாரு, நீ தொட்டு பாரு, அவன் மறுதளிக்கிறானா இல்லையான்னு பாரு. உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோப்பா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனா வேலையை, அந்த தொழில் போனதை குறித்து யோபு கவலைப்படலை. அவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொண்டான், அதை குறித்து கவலைப்படலை. ஆனா யோபு எதை மட்டும் ரொம்ப கிருபையா காத்துட்டாருன்னா, கர்த்தரை மட்டும் மறுதளிக்கவே இல்லை. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அவர் என்னை சோதித்த பிறகு நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ மனைவி சொல்லும் போது சொல்றாங்க, இந்த இயேசு உங்களுக்கு வேண்டாம், இந்த இயேசுவை விட்டுருங்க, இந்த இயேசு எதுக்கு, இந்த கர்த்தர் எதுக்கு, விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இதெல்லாமே அவர் கொடுத்ததான்ப்பா, அவர் கொடுத்ததை அவர் எடுத்துட்டாரு, அவர் கொடுத்ததை அவர் எடுக்கிறதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இழந்தாலும் கர்த்தரை மட்டும் இழக்கல. இப்ப முடிவு என்னாச்சு? முடிவு என்னாச்சு? எதையுமே இழக்காம எல்லாத்தையும் இழந்து கர்த்தரை இழக்காததுனால அவனுக்கு இழந்ததெல்லாம் 2 மடங்கு திரும்ப வந்துச்சா இல்லையா? கர்த்தர் 2 தினையாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். பிரதர், நீங்க கர்த்தரை மட்டும் இழக்காதீங்க. சிஸ்டர், நீங்க கர்த்தரை மட்டும் இழக்காதீங்க. நீங்க என்ன இழந்தாலும் அது உங்களுக்கு திரும்பி 2 மடங்கு 10 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, போத்திபாருடைய வீட்டில் இருக்கிறாரு. என்னெல்லாம் இழந்துட்டார் பாருங்க. நல்ல வீட்டை இழந்தாரு ராஜா, அந்த போத்திபாருடைய குணத்தை, அந்த தலைமையை இழந்துட்டாரு, அந்த வீடு, அந்த சாப்பாடை இழந்துட்டாரு, எல்லாம் இழந்துட்டாரு. எதுக்காக? கர்த்தரை நான் இழக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாரு.
எது வேணாலும் எடுத்துக்கோ, எது வேணாலும் எடுத்துக்கோ, ஆண்டவரை இழக்க மாட்டேன், ஆண்டவரை விட மாட்டேன். இப்ப பாருங்க, கொஞ்ச நாள் தாண்டதுக்கு பிற்பாடு அவர் இழந்தது போத்திபாருடைய வீடு, ஆனா கர்த்தர் அவருக்கு கொடுத்தது பார்வோனுடைய அரண்மனை. ஆமென். அவன் இழந்தது போத்திபார் கொடுத்த வேலை, ஆனா கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது பார்வோனுக்கு முன்பாக அடுத்த அதிகாரி என்கிற லெவல்ல கர்த்தர் உயர்த்த முடியுமானால், நீங்கள் கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் ஹல்லேலூயா சொல்லுங்க, கைகளை உயர்த்தி, நீங்க எனக்கு வேணும். சத்தமா, நீங்க எனக்கு வேணும், நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவர். சொல்லுங்க, நீங்க என் கூட இருந்தா போதும் ஆண்டவர். பரவாயில்ல, போன வீடு போட்டும் பரவாயில்ல, போன வேலை போட்டும் பரவாயில்ல, போன பணம் போட்டும் பரவாயில்ல, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க 5 ரூபாய் தானே இழந்தீங்க, கர்த்தர் நினைச்சா 10 ரூபாவை சேர்த்து தர வல்லவர். நீங்க என்ன இழந்தாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவர். பரவாயில்ல, இயேசுவை இழக்காம இருந்தா போதும். சிஸ்டர், நீங்க இயேசுவை இழக்கல பிரதர், நீங்க இயேசுவை இழக்கல, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவை இழக்காத ஒரு பர்சன் எங்க இருந்தாலும் அவன் இழந்ததை திரும்ப கர்த்தர் தருவதற்கு வல்லவர். நீர் என் கூட இருக்கும்போது எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. கைகளை தட்டி ஆமென், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். நான் ஒரு மதிலை தாண்டுவேன், நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. பாடும் தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. பாடும், நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. மலைகளை தாண்டி, மலைகளை தாண்டி, காடும் பள்ளங்காலை கடந்திடுவே. சொல்லுவோம், சாதிகாலை முறியாடி சாத்தானை ஜெயித்திடுவே. சொல்லுவோம், சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றி. தோல்வி எனக்கு, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, தோல்வி எனக்கில்லை, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மட்டும் என்னை விட்டு எங்கேயுமே போகவே வேண்டாம். கர்த்தரை நீங்க பார்த்துக்கணும், கர்த்தரை நீங்க பத்திரமா வச்சுக்கணும். ஆண்டவருக்கு ஆண்டவரா உலகமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவரா சில மனிதர்களா அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்க வாழ்க்கையில, இந்த பரீட்சை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரும். கர்த்தரா கர்த்தரா இல்லை இதுவா ஆண்டவரா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும். அப்போ நீங்க கண்ணை மூடிட்டு எதை குறிச்சுமே யோசிக்க வேண்டாம், எதை குறிச்சுமே யோசிக்க வேண்டாம். நீங்க கர்த்தர் எனக்கு போதும்னு ஒரு முடிவெடுங்க. நான் நம்புறேன், நீங்க எதை இழக்கிறீங்களோ அதை கண்டிப்பா நீங்க இழக்கவே மாட்டீங்க, இழக்கவே மாட்டீங்க. ஆமென். என்னுடைய கண்கூடாய் நான் பார்த்திருக்கிறேன். ஊழியத்திற்காக நான் ஊழியத்துக்காக வீட்டை விட்டு வரும்போது எனக்கு முன்னாடி நின்ன ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய வீடா ஊழியமா, அது கர்த்தரா இல்லைன்னா என்னுடைய குடும்பமா, இது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருந்துச்சு. அப்படின்னா ஒரு பக்கத்தில் எங்கள் அம்மா அழுறாங்க, ஒரு பக்கத்தில் எங்கள் அப்பா கோவப்படுறாரு,
நீ எதுக்கு எப்படி போவ, நீ போக மாட்ட, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம். அப்போ ஒரு பெரிய தடுமாற்றம். ஸோ ஒரு 3 வருஷம் தாண்டி போகலாம், இல்லை தாண்டி போனால் பிரச்சனை இல்லையா, ஒரு பெரிய தடுமாற்றம். ஒரு பக்கத்தில் எல்லாம் நிறைய பேர் வீட்டை பகைச்சதுக்கெல்லாம் போகிறவன் எல்லாம் ஊழியத்துக்கு என்னத்தை போகிறான், எப்படி வீட்டை பகைச்சிட்டு போக முடியும், அதெல்லாம் பிசாசு சொன்ன வழி நடத்துது அப்படின்னு ஒரு கூட்டம். இந்த மாதிரி ஒரு பெரிய தடுமாற்றம் இருந்துச்சு. ஆனால் நான் என்னமோ தெரில, ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவில் ஒரு முடிவு எடுத்தேன். சரி பரவாயில்ல, அம்மா வெறுத்தாலும் பரவாயில்ல, அப்பா வெறுத்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கத்தர் சொன்ன வார்த்தை முக்கியம் அப்படின்னு தீவிரமாக காலடி எடுத்து வச்சுட்டு சரி இறங்கிடுவோம். ஆமேன். கலப்பையின் மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி இல்லை. அந்த வசனம் எனக்கு முன்னாடி வந்துருச்சு. ஒரு முடிவை எடுத்து காலடி எடுத்து வச்சோம். உண்மையிலே நான் நம்புறேன், நான் மட்டும் அன்னைக்கு என் வீட்டை விட்டு அப்படி சரியா வரலைன்னா இன்னைக்கு என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. ஆனால் என் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அன்றைக்கு எடுத்த முடிவு தான் காரணமா இருந்துச்சு. அதனால இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில மனுஷனுக்காக, சில பொருளுக்காக, சில விஷயத்திற்காக ஆண்டவரை நீங்க விட்டு கொடுத்திருக்கலாம், ஆண்டவரை நீங்க வேணான்னு தூர போட்டிருக்கலாம். ஆனா இனி ஆண்டவர் உங்களை மன்னிப்பாராக. இனி ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, உங்களை யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், நான் எதுக்காக உங்களை விட்டு தர மாட்டேன். கோடி ரூபா கொடுத்தா கூட, ரூபா வேணுமா நீங்க வேணுமான்னு என்கிட்ட கேட்டா எனக்கு நீங்க தான் வேணும்னு நான் சொல்லுவேன். உங்களுக்காக எதை வேணாலும் நான் இழப்பேன், உங்களுக்காக எதை வேணாலும் விட்டு தருவேன். எனக்கு நீர் என் கூட இருந்தா போதும், நீர் என் கூட இருந்தா போதும். ஆண்டவரை மட்டும், வாலிப தங்கச்சிகளும் தம்பிகளும் அப்படிதான், ஆண்டவரா ஆண்டவரா அந்த பையனா, ஆண்டவரா அந்த பொண்ணா அப்படின்ற ஒரு சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு வரும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு அவ்வளோதான் ஆண்டவரை திரும்பி கூப்பிடலாம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கர்த்தர் அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறத அவர் விரும்புகிறார். ஆமேன். அவருக்கு பிடிக்கும். என்னன்னா, தன்னுடைய பிள்ளை தன்னைக்காக நிற்கிறத ஆண்டவர் ரொம்ப விரும்புவார். ஆண்டவருக்காக நீங்க நின்னுட்டீங்கன்னா உங்களுக்காக எந்த இடத்துல ஆண்டவர் நிற்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ராமநாதபுரத்தில் ஒரு சர்ச்சில் ஒரு வாலிப தங்கச்சி யூத் லீடராக இருந்தவா. அப்படிதான். அப்போ இந்த லீடராக இருக்கும்போது ஒரு காலேஜ் படிக்கும்போது கூட படிக்கிற ஒரு ரசிக்கப்படாத ஒரு பையனை அந்த பொண்ணை நேசிக்கிறான். அப்போ நேசிக்கும் போது பாஸ்டர் அந்த பிள்ளைய கூப்பிட்டு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இப்போ நீ நல்லா நினச்சிக்கோ, உனக்கு ஏசப்பா வேணுமா அந்த பையன் வேணுமா, ஏசப்பா வேணுமா? உடனே அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு 2 பேரும் வேணும் அப்படின்னு சொல்லுது. இல்லை, 2 பேரையும் நீ எடுத்துக்க முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீ ஒருத்தரை தான் நீ சார்ந்து வாழ முடியும். ஒருத்தர் தான். ஒன்று அந்த பையனை நேசிச்சு நீ விக்கிரகத்துக்குள்ள போய் விழணும், இல்லை ஆண்டவரை நேசிச்சு இது எனக்கு வேண்டான்னு தூர ஒதுங்கணும். அந்த பையனா என்ன மாறுவேன்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. நான் என்னைக்குனாலும் கடவுளுக்கு நான் விரோதி தான், எதிரி தான். நான் அந்த பையன் கிறிஸ்தவ எதிரி இயக்கத்தில் இருக்கிறான். நான் என்னைக்குனாலும் இவளை சர்ச்சுக்கெல்லாம் விட மாட்டேன். நீ என் கூட வந்துட்ட அப்படின்னு சொன்னா எல்லாம் நீ பண்ணணும், அது மாதிரிலாம் உன்னை விட மாட்டேன். இயேசு தெய்வமே இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். இப்படிப்பட்ட பையனா இருக்கிறானே, அவனுக்கு நீ சர்ச்சுக்கு போன்னு சொன்னா கூட பரவாயில்ல பாப்பா, ஆனா அப்படி கூட சொல்ல மாட்டேங்கிறானே, நீ கொஞ்சம் மாத்தக்கூடாதான்னு கேட்டா அந்த பாப்பா எனக்கு இப்போ டிசைட் பண்ணு, எனக்கு 2 வேணும்னு சொன்ன அந்த பிள்ளை ஒரு 5-6 நாளையில் அந்த பையன் ஏதோ பேசி இவன் பாஸ்டர்ட்ட எனக்கு அந்த பையன் போதும், எனக்கு இயேசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த யூத் லீடராக இருந்த புள்ள அந்த பையனை கூட்டிட்டு போய் ஒரு விக்கிரக கோயிலுக்கு முன்னாடி வச்சு தாலி கட்டும்போது அந்த விக்கிரக ஆவி அந்த பிள்ளைக்கு அட்டாக் ஆகி வாழ்க்கையில் ஒரு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு வரைக்கும் என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன், நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. மன்னிப்பு கேட்டாச்சு. அந்த பையன் அந்த பையன் கூட தான் இருக்கிறான். ஆனால் என்னன்னா அந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை. அந்த பையன் சமீபத்தில் இன்னொரு பிள்ளையிடத்தில் பேசுகிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் நான் ஏமாந்துட்டேன். அப்போ ஆண்டவர் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடேன். சில நேரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் வரும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு போதும், எனக்கு இயேசு கொடுத்தது போதும், எனக்கு இயேசு கொடுத்த எல்லாம் போதும். ஆமென். அவர் நாமத்திற்காய் காண்பிக்கிற பக்தி வைராக்கியத்தை மறந்து விடுவதற்கு
அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அநீதி உள்ள தேவன் அல்ல. இயேசு எனக்கு போதும். சத்தத்தை உயர்த்தி ஒரு 10 செய்யும் சொல்லி, இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும், இயேசு எனக்கு போதும். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிறதை சீக்கிரமா இந்த உலகம் கண்டுபிடிப்பார்கள். நிறைய மனிதர்கள் கண்டுபிடிப்பார்கள். நீங்க நிர்மூலமாகாது இருக்கிறத வச்சு கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு கண்டுபிடிப்பாங்க. உங்களை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி உங்க கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்க எத்தனை சோதனை வந்தும் இன்னைக்கும் நீங்க நிக்கிறீங்கன்றத வச்சு கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றத கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு நடந்தும் இன்னும் நீ ஜீவனோடு இருக்கிறேன்னா வேற ஒன்றும் இல்லை, கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் நீ ஜீவனோடு இருக்கிறேன்னு உங்களை பார்த்து நிறைய பேர் சாட்சி சொல்லுகிற நாள் வரப்போகிறது. நம்புறவர்கள் கரங்களை தட்டி முழு பலத்தோடு பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிற கர்த்தர். இயேசுவே, இயேசுவே, மலைகளை நான் தாண்டுவேன், கடும் பள்ளங்களை நான் தாண்டுவேன். நீர் என்னோடு கூட இருக்கும் போது எனக்கு தோல்வி இல்லை, எனக்கு தோல்வி இல்லை. ஹalleluya. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லை. கைகளை தட்டி பாடி தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடி சாத்தானை, சாதிகளை சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாடு வெற்றி வெற்றியே. சேர்ந்து தோல்வி தோல்வி எனக்கில்லையே, ஹalleluya. நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்கப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஆண்டவரே. என்னிடத்தில் திரும்ப வாரும் ஆண்டவரே. நான் இழந்து போன அந்த அபிஷேகம் எனக்கு திரும்ப கிடைக்கணும், எனக்கு இழந்து போன அந்த உறவு எனக்கு திரும்ப கிடைக்கணும். நான் என் வாழ்க்கையில எவ்வளவு உங்களோட நெருக்கமா இருந்தேனோ அந்த நாள் எனக்கு திரும்ப கிடைக்கணும் ஆண்டவரே. இயேசுவே, எப்பொழுது நீர் என்னிடத்தில் வருவீர், எப்பொழுது என்னிடத்தில் நீர் வருவீர், எனக்கு ஆசையா இருக்குப்பா, எனக்கு விருப்பமா இருக்குப்பா. இந்த 100 நாள் ஜபத்துல நீங்க எனக்கு எது தராட்டியும் பரவாயில்லப்பா, நான் நினைச்சது எதுவுமே நடக்காட்டி கூட பரவாயில்லப்பா, எதுவுமே எனக்கு கொடுக்காட்டி கூட பரவாயில்லப்பா. இந்த 100 டேஸ்ல நீர் என் கூட இருந்தா போதும். அந்த பிரசன்ஸை மறுபடியும் நான் அனுபவிக்கணும், அந்த கிருபையை நான் மறுபடியும் வாங்கணும், அந்த தொடுதலை நாங்க மறுபடியும் வாங்கணும். இயேசுவே, என்கிட்ட வாங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன கிருபையா என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது, நீங்க இல்லாம எதையும் என்னால செய்ய முடியாது. நீர் எனக்கு வேணும். சொல்லுங்க, வருந்தி கூப்பிடுங்க.
வருந்தி கூப்பிடுங்க, வருந்தி கூப்பிடுங்க, வருந்தி கூப்பிடுங்க. நீங்க வேணும் ஏசப்பா. நீங்களே இல்லாத எனக்கு இந்த பதவி எதுக்கு ஏசப்பா? நீங்களே இல்லாத இந்த கனம் எனக்கு எதுக்கு ஏசப்பா? என் வாழ்க்கையில மிஸ் பண்றது ஒண்ணு உங்களை மட்டும்தான் ஆண்டவரே. இதெல்லாம் என்னை விட்டு போனா கூட பரவாயில்லப்பா, நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே. நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும். நீங்க இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த ஜபத்துல இருக்கிறவங்க, பிரதர் எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆனா இயேசு உங்கள்கிட்ட இருக்காரா? ஏசப்பா உங்கள்கிட்ட இருக்காரா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தெருவில் நடக்கும் போது நீங்க தனியா நடக்கல, உங்க கூட ஒருத்தர் நடந்து வந்தார்ல, அந்த அனுபவம் எங்க போச்சு? நீங்க வண்டி ஓட்டிட்டு போகும்போது உங்க கூட ஒருத்தர் பேசிட்டே வந்தார்ல, இன்னைக்கு அந்த அனுபவம் எங்க போச்சு? ஆனா மறுபடியும் இந்த 29வது நாள் ஜபத்துல கர்த்தரிடத்துல நீங்க எனக்கு மறுபடியும் எனக்கு வேணும், நான் மறுபடியும் உங்களிடத்துல பேசணும், மறுபடியும் உங்களோட நடக்கணும். அந்த விழுந்து போன அந்த ஜப ஆவிய, அந்த மகிமையை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு தருவாராக. அதனால வாஞ்சையோட கேளுங்க எல்லாரும் ஏசப்பாவை. நீங்க நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே, 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 இயேசுவே. சத்தம். இந்த செய்தியை நம்ம அடுத்த படி கொண்டு போகலனா கூட பரவாயில்ல. நான் இன்னைக்கு இயேசுவை கூப்பிடாம என் வீட்டுக்கு போக மாட்டேன். நான் இயேசுவை எனக்கு, நீங்க ஆன்லைன்ல கூட எந்த இடத்துல உட்கார்ந்து கேட்குறீங்களோ அந்த இடத்துல வேற ஒன்றும் கேட்கவா, இயேசு இயேசுவே நீர் எனக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. ஏசப்பா நீர் எனக்கு வேணும், ஏசப்பா நீர் எனக்கு வேணும், ஏசப்பா. என் கூட பணம் இருக்கிறத அவங்க பார்க்கலன்னா கூட பரவாயில்ல ஏசப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கன்றத தெரியணும் ஏசப்பா. என் கூட அந்த சின்ன வயசுல கிடைச்ச அபிஷேகம் மறுபடியும் எனக்கு கிடைக்கணும் ஏசப்பா. நீங்க என் கூட வாங்கப்பா. நீங்க இல்லாம என்னால் வாழவே முடியாது, உங்க நினைவில்லாம ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது, என்னால இருக்கவே முடியாது. நீங்க இல்லாம, நீங்க இல்லாம ஏசப்பா, 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 இயேசுவே நன்றி அப்பா, நன்றி. இப்ப கைய மேல ஊத்தி சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். சொல்லுவோம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், நீங்க தான் இயேசுவா. இயேசுவே, இயேசுவா, 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 எல்லாம். ஆமென். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே எழும்பி நின்று இந்த காரியத்திற்காக மட்டும் நம்ம ஜெபம் பண்ணிட்டு, நமக்கு 100 days இருக்குது.
ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு, பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு ஹல்லேலூயா, நீங்கள் நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணணும்னா இயேசுவை சுமக்கிறவர்களாக மாறணும், சுமக்கிறவர்களாக மாறணும், சுமக்கிறவர்களாக மாறணும். நம்ம நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், நமக்கு நிறைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். ஆனால் அதெல்லாம் எந்த பிரயோஜனமுமே இல்லை, அது எந்த பிரயோஜனமுமே இல்லை. இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர் நீங்கள் ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நேருக்கு நேர் உணர்ந்தவங்க இருந்திருப்பீங்க. பட் இன்னைக்கு என்னமோ உங்க கூட எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இயேசு எங்க இருக்காரு? ஆண்டவர் எங்க இருக்காரு? அப்படி ஒரு பிரசன்ஸை மிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கலாம். பாஸ்டர், உண்மையிலே நான் அந்த பிரசன்ஸை நான் மிஸ் பண்றேன். அன்னைக்கு நான் சத்தம் போட்டு ஆராதிக்கும் போது என்னுடைய சத்தத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். ஆனால் இன்னைக்கு வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்கு, பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. ஆண்டவரை நம்ம ரிஜெக்ட் பண்ண ஆண்டவர் போயிட்டே இருப்பார். அப்படின்னா நம்ம கீழ்ப்படியாம இருக்க ஆண்டவர் நம்மளை விட்டு போயிட்டே இருப்பார். ஆண்டவர் ஒரே நாளில் நம்மளை விட்டு போக மாட்டார், ஒரே நாளில் போக மாட்டார், ஒரு வருஷத்தில் நம்மளை விட்டு போக மாட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, துக்கப்படுத்த கொஞ்சமா ஆண்டவர் அப்படியே அமைதியாகி கடைசியில் என்ன பண்ணுவாருன்னா அப்படியே போயிடுவார். மனசாட்சி இருக்கு பாருங்களேன். ஒரு தப்பு பண்ணும்போது மனசாட்சி ஃபர்ஸ்ட் படன்னு அடிக்கும். ஆனால் அதே மனசாட்சி நம்ம தப்பு பண்றதுக்கு தீவிரித்து போக அந்த மனசாட்சி நமக்கு என்ன பண்ணும்னா ரொம்ப அது ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். கடைசியில் அந்த மனசாட்சியே நமக்கு இல்லாமலே போயிடும். அது தப்பு அப்படின்ற அந்த இடத்துக்கே நமக்கு வர முடியாத அளவுக்கு நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா காரணத்தை நிறைய தேடுவோம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா அதுக்கு என்னென்ன காரியம் அது நம்ம செய்யறதுக்கு எவ்வளோ என்னென்ன வருதோ அதெல்லாத்தையும் நம்ம அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சோம். சாக்கு போக்கு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிருவோம், நிறைய சாக்கு போக்குகளை தேடுவோம். அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகளை நம்மளே எடுப்போம். தப்பு அப்படி ஃபர்ஸ்ட் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது அது கம்பல்சரி அது தப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும், இது மிஸ்டேக் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த ஆவியானுடைய தொடுதல் நம்மளை விட்டு போகும்போது என்ன தோணும் அப்படின்னு சொன்னா நம்ம உடனே அதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை தேடுவோம். அந்த பரிசுத்தத்திற்கு சாக்கு போக்கு நம்ம தேடுவோம். இவங்க அப்படி இருந்தவங்க தானே, கர்த்தர் மன்னிக்கிறவர் தானே, சூழ்நிலை இப்படி தானே அப்படின்னு சத்துரு நம்மளை என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா நிறைய அந்த மாதிரி நம்மளும் மனுஷன்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ல தோணும். அது ஆண்டவர் நம்ம கூட அந்த பிரசன்ஸ் இல்லாத காரணம். அதனால இன்னைக்கு வேதம் சொல்லுது, அவன் இசைக்கலைஞன், அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன். இது வெறும் தாவீதுக்கு மட்டும் கிடையாது, அந்த படையில் இருக்கிற எல்லாருக்கும். இவங்க அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்க அப்படி தானே இருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த டேலண்ட் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் இல்லாத ஒன்று தாவீதினிடத்தில் இருக்குது. அதுதான் அவனை கொண்டு கோலியாத்துக்கு முன்னாடி நிறுத்துது, அதுதான் ராஜாவுக்கு முன்னாடி அவனை கொண்டு நிறுத்துது. அது என்னன்னா கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஒரு நாட்டினுடைய ராஜா, கிங், ஒரு நாட்டினுடைய ராஜா அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிரதானியை கொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு நேரம்? ஃபியூ செகண்ட்ஸ் கூட ஆகாது. வேதம் சொல்லுது, தாவீதை பார்த்து சிமையை தூசிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவன் சொல்றான், அந்த செத்த நாயை ஒரு சொருகுல சொருகி விட்டு வரேன் அப்படின்றான். அப்போ செகண்டுக்குள்ள அவனை கொண்டுட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒரு நாட்டினுடைய ராஜாவால ஒரு சாதாரணமான மனுஷனை கொல்லவே முடியல பாருங்க. காரணம் என்ன? கர்த்தர் அவனோடே இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை வேற ஒண்ணும் வேண்டாம். இந்த 100 நாள் ஜெபத்துல உங்களுக்கு பெரிய ஜெபம் என்ன தெரியுமா? பெரிய ஜெபம் என்னன்னா, அந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க, இந்த பிரச்சனையை சரி பண்ண, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதெல்லாம் சரியா போயிடும். நிறைவானது வரும்போது குறைவானது போயிடும். அதெல்லாம் ஏற்ற நேரத்தில் திறக்கும். அவர் திறக்காத வாசலை எவன் திறக்க போறான்? அவர் கொடுக்காத பணத்தை யார் கொடுக்க போறான்? அவர் ஆசீர்வதிக்காத ஆசீர்வாதத்தை யார் ஆசீர்வதிக்க போறான்? அவர் ஒன்றும் இல்லாதவனை கொண்டு கோபுரத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அவரால் முடியும். இருக்கிறவைகளை அவமாக்கும்படியாக இல்லாதவைகளை தெரிஞ்சு கொண்டவர் தானே அவரு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தில் ஆகும். அப்படியே
அதான் சொல்ல நம்ம ஊர் பழக்கத்தின்படி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். அவர் நினைச்சாருன்னா அதான் நம்ம தியானிச்சது மாதிரி ஒன் நைட்டுக்குள்ள ஒரே இரவுக்குள்ள வாதுமை பூ அது அது வந்து துளிர் விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனி தருது. ஒன் நைட்டுக்குள்ள, ஒரு நைட்டுக்குள்ள அவரால் செய்ய முடியும். அதனால நான் எனக்கு வந்து அதில் எந்த தடுமாற்றமும் இல்லை. ஆண்டவர் உங்களை தரணும்னு நினைச்சிட்டாருன்னா, உங்களை உயர்த்தணும்னு நினைச்சிட்டாருன்னா நீங்க கவலையே படாதீங்க. எப்ப எந்த வழியை வேணாலும் கர்த்தர் திறப்பாரு. யாரை கொண்டாங்களும் செஞ்சுட்டு போயிடுவார். யாரை கொண்டாங்க. ஆனா செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த 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 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ். நடக்கும்போது நீங்க வந்து இயேசுவும் கூட நடந்து வரதை நீங்க ஃபீல் பண்ணலாம். நீங்க படுக்கும்போது ஏசப்பா உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா இப்போ ஒரு 5-6 வருஷமா அது அந்த தொடர்பு அற்று போனது மாதிரி அந்த 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 ஃப்ளோ உங்களுக்குள்ள இல்லாம இருக்கலாம். நான் இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் அதை தருவதற்கு கர்த்தர் வல்லவர். அதனால எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த செய்தியை கேட்க போறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனோட இருக்கிறார். 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 சிஸ்டர், நீங்க காலேஜ் படிக்கும்போது கர்த்தரும் நீங்களும் எப்படி இருந்தீங்க? பிரதர், நீங்க ஸ்கூல் படிக்கும்போது நீங்களும் ஆண்டவரும் எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? அன்னைக்கு உங்களுக்கு ஒண்ணுமே பெருசா தோணலையே, கர்த்தர் மட்டும் தானே பெருசா தோணுனாரு. அன்னைக்கு உங்களுக்கு திட்டுனதுக்கு ஒரு கோபமே வரலையே, ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்க. அன்னைக்கு அவ்வளோ பெரிய தாழ்வின் பாதையில போயிட்டு இருந்தீங்க. ஆனா அது உங்களுக்கு கஷ்டமாவே தெரியல. ஏன்னா கர்த்தர் உங்க கூட இருந்து உங்க கஷ்டத்துல அவர் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சதுனால இந்த பிரச்சனை ஒண்ணுமே உங்களுக்கு பெருசா தெரியவே இல்லை. தெரியவே இல்லை. நீங்க எதையுமே எந்த சொகுசையும் நீங்க விரும்பவே இல்லை. நீங்க எதையுமே விரும்பல. ஒண்ணு மட்டும்தான் விரும்புறீங்க, அவரோட பேசிட்டு இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதலா இருந்துச்சு. நீங்க ஓடி ஓடி சர்ச்சுக்கு போனீங்க, ஓடி ஓடி தேவ சமூகத்துக்கு போனீங்க, ஓடி ஓடி அழுதீங்க. ஆனா இன்னைக்கு ஏன் ரொம்ப தூரமா போயிட்டீங்க? அன்னைக்கு மனுஷன்ட்ட பேசுறது பிடிக்கல, அவர்கிட்ட பேசுறது மட்டும்தான் பிடிச்சிருச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நாளா மனுஷன்ட்ட மட்டும் பேசுறது ஏன் பிடிக்குது? ஏசப்பா பார்த்து நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரே, திரும்ப எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், 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 வேணும். அன்னைக்கு தலையாணிய கண்ணீரால நினைச்சீங்க. ஜெப குறிப்புக்கு இல்ல, ஜெப குறிப்பை சொல்லி சொல்லி எல்லாம் தலை நினைக்கல, அவர் அன்பை நினைச்சு தானே அழுது 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 அப்படியே கண்ணீரால நினைச்சீங்க. சொல்லுவோம் முழுவலத்தோடு, நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும், 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 நீங்க எனக்கு வேணும், 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 வேணும். நன்றி ஆண்டவரே, நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீங்க இல்லாம என்னால வாழவே முடியாது. உங்க நினைவெல்லாம் ஒரு நொடி கூட இருக்கவே முடியாது. என்னால இருக்கவே முடியாது. கேளுங்களேன், நீங்க எல்லாம் என்னால வாழவே முடியாது. இயேசுவே, இயேசுவே, இயேசுபாட்ட பேசுறவங்க பேசுங்க, உறவாடுறவங்க உறவாடுங்க. இயேசுபாட்ட கெஞ்சி மன்னிப்பு கேட்கறவங்க மன்னிப்பு கேளுங்க. நீங்க எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்றவங்க வேணும் ஆண்டவரே. சத்தம். எஸ், ஆண்டவருடைய பெரிய பிரசன்னத்தை நான் இந்த இடத்துல உணர்றேன். ஏசப்பா, 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 என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா.
என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா, என்னை விட்டு போகாதீங்க ஏசப்பா. நீங்க எனக்கு வேணும் ஏசப்பா. என் கூட நீங்க நடந்து வர்றதை நான் ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. நீங்க என் கூட பேசுறதை நான் ஃபீல் பண்ணணும் ஏசப்பா. நான் இழந்து போன அந்த அபிஷேகத்தை திரும்ப தரணும் ஏசப்பா. அந்த பிரசன்னத்தை நான் திரும்ப உணரணும் ஏசப்பா. நீங்க எனக்கு வேணும் ஏசப்பான்னு சத்தமா சொல்ல 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 கிருப 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 கிருப. எஸ் 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 எஸ். இல்ல மகளே, இல்ல மகளே, நீ ஏசப்பாவுடைய கையை பிடிச்சு அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்படியே உலாவுன அந்த நாள் திரும்ப வரணும், திரும்ப வரணும். ஆண்டவர் நிறைய பேரை பார்த்தா அப்படிதான் கேட்கிறாரு, நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற, நீ எங்க இருக்கிற, நீங்க எனக்கு வேணும். சத்தம் அப்படியே அப்படியே எழும்பிட்டே இருக்கட்டும். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாம் ஏசப்பாட்ட, இயேசுவே இயேசுவே. இன்னைக்கு அவர் உங்க கையை பிடிச்சு உங்களை நடத்தி கூட்டிட்டு போறதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்க கூட கர்த்தர் கடந்து வரதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அவரை கூப்பிட கூப்பிட அவர் வருவார். அவரை அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தனுக்காக அவர் டிராவல் பண்ணி நடந்து அவன் வீட்டுக்கு போனார். நீங்க எனக்கு வேணும், நீங்க எனக்கு வேணும், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு, சத்தமா நீங்க தான் எனக்கெல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான், நீங்க தான் எனக்கெல்லாம். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை எப்படியாவது தூக்கி எடுங்க ஆண்டவரே. இந்த பாதாள குழியிலிருந்து என்ன தூக்கி எடுங்க ஆண்டவரே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. உங்களால மட்டும்தான் முடியும், உங்களால மட்டும்தான் தூக்கி எடுக்க முடியும், உங்களால மட்டும்தான் என்ன அலங்கரிக்க முடியும், உங்களால மட்டும்தான் என்ன மாற்ற முடியும். இயேசுவே என்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்யுங்கப்பா. என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் தந்தை நீங்க தான், என் அன்னை நீங்க தான், என் உயிரே நீங்க தான், எனக்கெல்லாம் நீங்க தான், என் உயிரே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்ல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லுவா, உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லுவா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சொல்லுவா. நீங்க வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, உங்க பிரசனத்தோட வாங்கப்பா, 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 நீங்க எனக்கு வேணும்பா. சத்தமாச்சு. எஸ் எஸ். கேட்க கேட்க கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வரையை நிரப்பிக்கொண்டே இருக்குது. சத்துரு வெட்கப்பட்டு போட்டோம், பிசாசு வெட்கப்பட்டு போட்டோம், பிசாசு வெட்கப்பட்டு போட்டோம், பிசாசு வெட்கப்பட்டு போட்டோம். என் அப்பா எனக்கு வேணும், என் அப்பா எனக்கு வேணும், என் இயேசு எனக்கு வேணும். இயேசுவே
எல்லாம் நீங்கதான். எங்க கரங்களை நீங்க பிடிச்சிருக்கிறதுக்காக நன்றி. உங்க பிரசன்னத்தை நாங்க உணர போகிறதற்காக, நீங்க கூட நடந்து வருகிறதற்காக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அங்கங்க எழும்புகிற அந்த கர்த்தருடைய சத்தம் காணாமல் போன ஆடை போல, காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக. காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக. காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக. அவங்க முக்கியம்னு போனது தப்புதான். அந்த மனுஷனுடைய அன்புக்கு பின்னாடி போனது தப்புதான். ரொம்ப அவங்கள நேசிச்சது தப்புதான். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. உங்க மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுவீராக. எங்க எல்லாருக்குமே நீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும் ஏசப்பா. நீங்க எங்களுக்கு எல்லாருக்குமே வேணும் ஏசப்பா. உங்க பாதத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். ஆமென். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஆமென். ஸோ ஆண்டவர் அவனோட கூட இருக்கிறார் அப்படின்றத இந்த தாவீதினுடைய கையிலே இருந்த ஒரு 4 விதமான பொருள் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் அப்படின்றத நிரூபிச்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வசனங்கள் வாசிக்கலாமே. முதலாவதாக வாசிக்கலாம். நீங்கள் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். ஈசாயை 17ஆம் அதிகாரம் 40வது வசனத்துக்கு வாங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 40வது வசனத்தை வாசிக்கலாமா? தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்லை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த தாவீது தன்னுடைய கையில் வச்சிருக்கிற சில பொருட்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவருடைய எஜமானன் சவுல் சொல்றாரு, இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டிருப்பா, இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் உனக்கு தர ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கோ, இதை போட்டுட்டு போ, பட்டயத்தை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லும்போது தாவீது சொல்றாரு, இல்லை இது எனக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகிறது மாதிரி தெரியல, அதனால நான் இதை கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா அவன் கொண்டு போகிற சில பொருட்களை குறித்து வேதம் சொல்ல, அந்த பொருளை மட்டும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை மட்டும் நம்ம பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். நம்பர் 1, முதலாவதாக தடியை கையிலே பிடித்து கொண்டு. தடியை கையிலே பிடித்து கொண்டு அப்படின்னா அவன் கையில என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்த கோலியாத்தை ஜெயிக்க போகும்போது தன்னுடைய கையில வேதம் சொல்லுது ஒரு தடி அவன் கையில இருக்குது. இந்த தடி அப்படின்றது இல்ல மரம் அப்படின்றது, குச்சி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மரத்திலிருந்து கட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு கிளை தான் அந்த தடி. அப்படின்னா காட்டில் இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்திலிருந்து வேறு விரித்து எடுக்கப்பட்ட ஒரு சின்ன பீஸ் தான் அவனுடைய கையிலே இருக்குது. அப்போ இதுக்கு எதுக்கு ரொம்ப சிம்பாலிக்கா ஆண்டவர் காமிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, கர்த்தர் நம்மளை பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை
கோலியாத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறத நிரூபிக்கணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன தேவைப்படுது அப்படின்னா, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கண்டிப்பா அவசியம். அது வேறு விரிக்கப்பட்ட அவசியம் நமக்கு அவசியம். அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாது, அவங்கள மாதிரி எதுவும் செய்ய முடியாது. நேற்றைக்கு கூட இந்த 28 ஜெபத்தில் ஆண்டவர் சொன்னது போல நமக்கு கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் வேணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த போகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, அவன் கையிலே இருந்த தடி, அது வேறு பிரிக்கப்பட்ட ஒன்று. நம்பர் 2, இரண்டாவதாக அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு. அப்படின்னா இரண்டாவது இந்த தாவீதனுடைய கையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, 5 கற்கள் இருக்குது. ரொம்ப ஷேப்பான இந்த கூழாங்கற்களுடைய இந்த தன்மை, இந்த கற்கள் எப்படி கூழாங்கற்களா மாறிடுச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படின்னா மலையிலிருந்து சில கல்கள் உருண்டு வருது, தண்ணி அடிச்சு ஓடிட்டே இருக்குது. அந்த பாறைகளுக்கு மேலே பட்டு 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 அந்த தண்ணி அடிச்சு 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 கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அந்த கல் பெரிதாக இருக்கிற கல் வந்து லாஸ்டா வந்து அது கூழாங்கல்லா ஒரு ஷேப்பான ஒரு கல்லா மாறும். இந்த கூழாங்கல்லா மாறணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து தண்ணி அதுக்கு மேலே பட்டு நிறைய வருத்தங்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டு வர்ற ஒரு கல்லுக்கு பேர் தான் கூழாங்கல். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கணும்னா, ஒரு டிஃப்ரெண்ட் உங்களுக்கு இருக்கணும், ஒரு வித்தியாசம் உங்களுக்கு இருக்கணும். இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படணும், ஃபேமிலியிலிருந்து நம்ம பிரித்தெடுக்கப்படணும், சுற்றி இருக்கிற நண்பர்களிருந்து நம்ம எப்பவுமே தனியா நேற்றைக்கு சொன்னது மாதிரி இவன் தனியாய் வாசம் பண்ணுவான், இவன் தனியாய் வாசம் பண்ணுவான். அப்ப நம்முடைய எண்ணம், நம்முடைய இது எல்லாமே தனியா தான் இருக்கணும், வித்தியாசமா தான் இருக்கணும். கொஞ்சமாவது நம்மிடத்துல ஒரு வித்தியாசத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இந்த 100 நாளைக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்களோ இல்லையோ, அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னா அந்த வித்தியாசத்தை நீங்க கொண்டு வந்து தான் ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த வித்தியாசம் உங்களுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். நீங்க அந்த ரட்சிப்புக்குள்ள அனுபவம் இன்னும் உங்களுக்குள்ள வரலன்னு அர்த்தம். இன்னும் உலகத்துக்குள்ள தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த டிஃபரெண்ட் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க உண்மையான அந்த ரட்சிப்புக்குள்ள அனுபவத்துக்குள்ள நீங்க காலடி எடுத்து வச்சிட்டீங்க. ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்ம ரட்சிக்கப்பட்டதா அர்த்தம் கிடையாது. அபிஷேகம் பெற்ற உடனே நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டதா அர்த்தம் கிடையாது. ரட்சிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா, நாள்தோறும் ரட்சிக்கப்படுகிறோம், டெய்லி ரட்சிப்பு நடக்குது. அப்படின்னா டெய்லி ஒரு மாற்றம், டெய்லி ஒரு சேஞ்ச் நமக்குள்ள நிறைய பேர் கண்டுக்கணும். அவங்கள மாதிரி எப்பவுமே நம்ம இருக்க முடியாது. அதை நீங்க செக் பண்ணி பாருங்க, தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. நீங்க உங்க மற்றவங்க மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்களா, இல்ல ஒரு வித்தியாசமா தெரியுறீங்களா? வித்தியாசமா தெரியுறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள என்ன அனுபவம் ஆரம்பிச்சிருச்சுன்னா, ரட்சிப்புக்குள்ள அனுபவத்தை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் தாவீதனுடைய கையிலே இருக்கிற அந்த கோல் பிரித்தெடுக்கப்பட்டது. ரெண்டாவது அவனுடைய கையிலே இருக்கிற கூழாங்கல் அது உருவாக்கப்பட்டது. ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் பயன்படுத்தணும்னா கர்த்தர் உங்களை உருவாக்குவார். நீங்க உருவாக்குறதற்கு விட்டு கொடுக்கணும். ஆனா இங்க பாருங்க, இப்ப கவனிங்க, ஆத்துல இருந்து ஒரு பெரிய கல்ல ஒரு தண்ணி உருட்டிட்டே வருதுன்னு வச்சுங்களேன். சில கல்லுகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, எந்தெந்த இடத்துல சந்து இருக்குதோ அந்த இடத்துல போய் சிக்கி அப்படியே இருந்துரும், அவ்வளவுதான். நீங்க அந்த கல்லை பாருங்க, ஆத்துல போய் பாருங்க, அந்த மாதிரி சிக்கி இருக்கிற கல் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தண்ணி அடிச்சு அடிச்சு பாசம் பிடிக்கிற கல்லாதான் மாறுமே தவிர அந்த கல்லுனால வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த கல்லுக்கு மேல கால் வச்சா வழுக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கல்லை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி அடிச்சுட்டு வரும்போது அதனுடைய போக்கிலேயே தன்னை உருவாக்க விடாம ஒரு இடம் அதுக்குன்னு ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு இடம் கிடைச்ச உடனே அந்த இடத்துல பிக்ஸ் பண்ணி போய் உட்கார்ந்துருக்குது. அப்போ நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து தரிசனம் அவங்க மேல இருக்குது, வெற்றி அவங்க மேல இருக்குது, விஷன் கர்த்தர் அவங்க மேல வச்சுட்டாரு, அவங்கள குறித்து பெரிய நோக்கம் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன ஒரு சொபிஸ்டிகேட்டடா ஒரு நல்ல பத்திரமா பாடுபடாதது மாதிரி, அவமானப்படாதது மாதிரி, நிந்தையே அனுபவிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடம் செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. அவங்களுக்கு என்னன்னா நல்லா உட்காரணும், டென்ஷனே ஆகக்கூடாது, டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, யாரும் திட்டக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது, சோதனையே வரக்கூடாது, பிரச்சனையே வரக்கூடாது. இப்படி இருந்தா நீங்க எப்படி பயன்படுத்தப்பட முடியும்?
நீங்க எப்படி உருவாக்கப்பட முடியும்? அதான் ஒரு குயவன் ஒரு 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 சிற்பத்தை பண்ற மனுஷன் வந்து ஒரு சிற்பத்தை உண்டாக்கணும்னா அவன் கையிலே இருக்கிற உளிய வச்சு அந்த கல்லை தட்டுறான் பாருங்க, அவன் தட்ட தான் அது சிற்பமா மாறுது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன பண்றவர்னா கூழாங்கல்ல போல கர்த்தர் நம்மளை உருவாக்குறவர், கூழாங்கல்லை போல கர்த்தர் உருவாக்குறவர். நீங்க கூழாங்கல்லா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எதிராய் நிற்கிறது கோலியாத்தே ஆனாலும் ஒரே கூழாங்கல் அவ்வளோ பெரிய கோலியாத்தை கீழே விழும். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கோலியாத்துகளை கர்த்தர் உங்க மூலமாய், நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற சிலரை கர்த்தர் உருவாக்குற பொசிஷன்ல தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு நேரா தண்ணி வந்து அடிக்குது, உங்களுக்கு வலிக்குது, உங்களை ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்களுக்கு தாங்கவே முடியல, எல்லாம் நல்லா இருக்கும்போது நீங்க மட்டும் பாடுபடுறீங்க, கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கூழாங்கல்லா உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. உங்க மேல அடிக்கிற தண்ணி, உங்க மேல அடிக்கிற அந்த கல்லுகளுடைய பலம், அது உங்களை நிர்மூலமாக்குறதற்காக அல்ல, உங்களை ஷேப்புள்ள ஒரு மனுஷனாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களை கூழாங்கல்லாய் அவருடைய அம்பரா துணியிலே எடுத்து வில்லின் மேல் நாணேற்றி உங்களை எதிரியை வீழ்த்துவதற்கு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்பர் 3, மூன்றாவதாக அவன் கையில் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தன் தடியை பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்து கொண்டு அவைகளை மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலேயே போட்டு. நம்பர் 3, மூணாவது இங்க என்ன இருக்கு அப்படின்னா, மேய்ப்பனுக்குரிய அடப்பை. அப்படின்னா இதுக்கு நல்ல கூழாங்கல்ல நீங்க கையில எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஆற்றுல ஏதாவது கூழாங்கல்ல பார்த்தா எடுத்துட்டு வந்து ஷோகேஸுக்கு மேலே வைப்பாங்க, இல்லைன்னா மீன் தொட்டிக்குள்ளே போட்டு வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும் அப்படின்னு. ஆனால் வேதம் சொல்லுது, இங்கே ஒரு கூழாங்கல்ல இந்த மனுஷன் என்ன பண்றான்னா தன்னுடைய பைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் வந்து பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கிற அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை கர்த்தர் தனிமைப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் தனிமை என்கிற பாதையில நடத்துவார். நீங்க உருவாக்கப்பட்டாலும் நீங்க என்ன பண்ணணும்னா, அங்க இருந்து உலகத்துல இருந்து தண்ணியில இருந்து மற்ற இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க எங்க உட்காரணும்னா, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ள நம்ம என்ன இருக்கணுமாமா, அடங்கி. அப்படின்னா எல்லாரோடையும் இருக்க முடியாது, எல்லாரோடையும் பேச முடியாது, ஜாலியா இருக்க முடியாது. சிலருக்கு அப்படிதான் பிடிக்கும். சிலருக்கு என்ன பிடிக்கும்னா, ஆட்கள் கூட இருக்கிறது நிறைய பிடிக்கும். எப்போ அவங்கள சுத்தி ஒரு 10 பேர் இருந்துட்டே இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும், நக்கல் பண்ணிட்டே இருக்கணும், கிண்டல் அடிச்சுட்டே இருக்கணும், சோத்தை ஆக்கி அப்படியே எல்லாத்துக்கும் சாப்பிட்டே இருக்கணும், வாரமான கடைக்கு போய் 10 பேர் சேர்ந்து அப்படியே சாப்பிட்டே இருக்கணும். இது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பு இல்லை, நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா ஆண்டவர் உங்களை பயன்படுத்தணும்னு ஆரம்பிச்சார்னா, சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து கர்த்தர் உங்களை தனியா கொண்டு வருவாரு, சொந்தக்காரங்களிடத்திலிருந்து கர்த்தர் உங்களை தனியா கொண்டு வருவாரு. உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து ரொம்ப நீங்க பேச முடியாது. ரொம்ப இந்த மாதிரி சேர்ந்து உங்களுக்கு மனசாட்சி 10 நிமிஷம் நீங்க சிரிச்சீங்கன்னா கூட உங்க மனசாட்சி சொல்லும், நீங்க ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருக்கிற, இது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும், நீ ஓவரா பேசிட்டு இருக்கிற, நீ கொஞ்சம் தனியா போயிரு. நீங்க அதிகமா எதை விரும்புவீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தரோட தனிமையா இருக்கிறதா நீங்க விரும்புவீங்களே தவிர கூட்டத்தோட சேர்ந்து அந்த மாதிரி இருக்கிறத நீங்க ரொம்ப விரும்ப மாட்டீங்க. அந்த மாதிரி விருப்பங்கள் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாருன்னா, கர்த்தர் உங்களை சீக்கிரமா பயன்படுத்த போறாருன்னு அர்த்தம். ஆமேன். 10 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து கிண்டல் பண்ணி சிரிக்கும் போது உங்களால் அப்படி போய் மிங்கிளாக முடியல, அந்த சொந்தக்காரங்களோட உங்களால் மிங்கிளாக முடியல. நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க மேல ஒரு ஸ்பெஷல் தரிசனத்தை வச்சிருக்கிறதுனால தான் அந்த பாதையில கர்த்தர் உங்களை நடத்துறாரு. அப்படிப்பட்ட பாதையில போற நீங்க கண்டிப்பாக பயன்படுவீர்கள். கர்த்தர் உங்களை அவருடைய அடப்பைக்குள்ளே கர்த்தர் வைக்கிறதுக்கு கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்துதான் ஆகணும். வேதம் சொல்லுது, எஸ்தர் வந்து தன்னுடைய வீட்டோட இருந்தாங்க. வீட்டோட இருக்கும்போது 9 மாசத்தினுடைய ட்ரீட்மெண்ட் வீட்டில் வச்சு கொடுக்க வேண்டியதானே.
ஏன் வீட்டில் ஏகாய் வந்து வீட்டில் போய் அந்த பிள்ளைய மேக்கப் பண்ணி விட்டுருக்கலாம்ல. ஏகாய் வந்து டயட்டை வந்து வீட்டில் வச்சு பார்க்க வேண்டியதானே. ஆனால் இல்லை, எஸ்தர் ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்னு சொன்னால் 6 மாதத்தினுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கே வரணும்னா தன்னுடைய சித்தப்பாவை விட்டு, தன்னுடைய சித்தியை விட்டு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு தனியாக வந்து அரண்மனையிலே தனியாக வைத்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்கதான் ஆண்டவர் உருவாக்குறாரு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம மேல பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாருன்னா சில நேரத்தில் ஆண்டவர் என்ன வேலை பண்ணுவாருன்னா இந்த கூட்டை கலைக்கிற வேலை நடக்கும். நீங்க கூட்ட கலைக்கிற வேலையை பார்த்து நீங்க பயப்படவே கூடாது. சில நேரத்தில் சில அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னா, ரொம்ப பிடிக்கிறது என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கணும்னு விரும்புவாங்க. எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும், பிள்ளைங்க கூட இருக்கணும். இந்த பையன் கல்யாணம் பண்ணா மனைவியோட சேர்ந்து குழந்தை குட்டிகளோட எங்கிட்ட தான் இருக்கணும். இந்த பையன் கல்யாணம் பண்ணா குழந்தை குட்டியை வீடு கட்டும் போதே சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மூத்த பையனுக்கு, செகண்ட் ஃப்ளோர் ரெண்டாவது பையனுக்கு, மூணாவது ஃப்ளோர் மூத்த பொண்ணுக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் கட்டுவாங்க. ஆனா சிலது அப்படி நடக்கவே நடக்காது. ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா சில நேரத்தில் கூட்ட கலைச்சு ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு அங்க கொண்டு போயிருவாரு. இவன் இந்த மூளைக்கு, அவன் அந்த மூளைக்கு, அவன் அந்த மூளைக்கு. போன் பண்ணா கூட எடுக்க முடியாத அளவுக்கு எல்லாரும் பிரிச்சிருவாங்க. உடனே நீங்க பயப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தர் தனித்தனியாய் உருவாக்க போகிறார். கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் உருவாக்க போகிறார். அவர்கள் மேல ஆண்டவர் ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறதுனால தான் அந்த கூட்டை கலைக்கிற ஒரு ப்ராசஸ் ஆண்டவர் பண்றாரு. அதனால கூட்ட கலைக்கிற ப்ராசஸ் வரும்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே நீங்க பயப்படக்கூடாது. ஒரு சொகுசான இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுத்து ஒரு கஷ்டமான இடத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை கொண்டு போறாருன்னா நீங்க வருத்தமே படாதீங்க. வருத்தமே படாதீங்க. நல்ல இடத்துல இருந்துட்டு கீழே இடத்துக்கு போறதை குறித்து நீங்க வருத்தமே படாதீங்க. ஏன் அப்படின்னா அதை விட மேலான ஒரு இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறதற்காக தான் இந்த வருத்தத்தின் பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை கர்த்தர் அந்த பாதையில் தான் கர்த்தர் நடத்துறாரு. மேலே இருந்து ஆண்டவர் உங்களை கீழே கொண்டு வந்திருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். மறுபடியும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே உயரே உயரே. கர்த்தர் மறுபடியும் நம்மை கிருபையாய் ஆண்டவர் மேல கொண்டு போவார். அப்போ இந்த மூணாவது இந்த ப்ராசஸ் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பர் 1 முதலாவது என்ன பண்ணணும்னா பிரித்தெடுக்கப்படணும். நம்பர் 2 இரண்டாவது என்ன பண்ணணும்னா உருவாக்கப்படணும். நம்பர் 3 மூன்றாவது என்ன அப்படின்னா நீங்க தனிமைப்படுத்தப்படணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்த வாசகம், மேய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தியனிடத்திற்கு கடந்து போனான். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 4 நாலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய கைக்குள்ள ஒரு நல்ல கவனை போல நீங்க மாறணும். ஆண்டவருடைய தரிசனத்துக்குள்ள, ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள, ஆண்டவருடைய யோசனைக்குள்ள அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் நம்மளை கொண்டு என்ன சொல்றாரோ, நம்முடைய விருப்பம் நம்முடைய ஆசை அல்ல, அவருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கிற ஒரு கவனாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ப்ராசஸ் இருக்கு நமக்கு? 4 ப்ராசஸ் இருக்கு. சொல்லுங்க. நம்பர் 1 முதலாவதாக ஆமென் பிரித்தெடுக்கப்படுகிற அனுபவம். நம்பர் 2 இரண்டாவதாக உருவாக்கப்படுகிற அனுபவம். நம்பர் 3 மூன்றாவதாக தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு அனுபவம். நான்காவதாக அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு அனுபவம். என்னுடைய இஷ்டம் என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதல்ல, அவர் என்னை கொண்டு நினைக்கிறதை செய்வேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார், நமக்கு விரோதமாய் இருக்கிற கோலியாத்தை கர்த்தர் வீழ்த்த வைப்பார். சுற்றி இருக்கிறவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை காண்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு இந்த 29வது நாள் கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களும் அவனோட கூட இருக்கிறார். அப்படியே சொல்லிட்டே எழுப்பி நிற்கலாமா? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். சொல்லிக்கொண்டே கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமென் ஆமென். இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்கிறவர்.
ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை அநேகர் அறிய போகிறார்கள். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறதை அநேகர் தெரிந்து கொள்ள போகிறார்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கோலியாத்தை ஜெயிக்க பண்ண வைக்க போறாரு. ஆமென். கர்த்தர் சில பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளால யாரோடெல்லாம் ஆண்டவர் இருக்கிறாரோ அவங்க எல்லாரையும் இந்த பாதையில ஆண்டவர் நடத்துறாரு. இந்த 4 பாதையில எந்த பாதை உங்களுடைய பாதையா இருக்குமானால் நான் நம்புறேன், நீங்க ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கூழாங்கல், நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கூழாங்கல், ஆண்டவருடைய விருப்பத்திற்குள்ள இருக்கிற ஒரு கூழாங்கல். நீங்க அதுல உருவாக்கப்பட கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை ஆண்டவர் பிரிச்சு வைப்பாரு. உங்களோட அவங்க 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 உங்களோட சேர்க்கலையா, நீங்க பயப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க சில நேரத்தில் வந்து சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன சேர்க்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே நீங்க அவன்கிட்ட சொல்லுங்க, நீ ஒரு ஸ்பெஷல் சைல்டு, நீ வித்தியாசமான பிள்ளை. கர்த்தர் உன் மேல பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவங்க உன்னை சேர்க்க மாட்டேங்கிறாங்க. ஆமே, நீ பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. உனக்கு அப்படிதான் ரிஜெக்ஷன் வரும். உன் மேல ஆண்டவருடைய தரிசனம் இருக்குன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சிலர் பிள்ளைங்க உங்கள்கிட்ட வந்து எனக்கு மட்டும் ஏன் மம்மி இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னா நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஷேப்பே இல்லாம இருந்தீங்க, ஆனா இந்த 100 டேஸ்ல கர்த்தர் உங்களை ரொம்ப அழகா உருவாக்கி உங்களை ஷேப் பண்ணி, ஆமென், கையில எடுக்கும் போது பக்குவமாய் அழகாய், இனி எந்த கரடு முரடும் இருக்காது, இனி எந்த கோபம் உங்களுக்குள்ள இருக்காது. உங்களை அழகாய் வடிவமைக்கிறவர், அழகாய் வடிவமைக்கிறவர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் யாருக்கும் தெரியாம உங்களை எங்க வைக்கிறாருன்னா அடப்பைக்குள்ளே. அத்தனை திறமைகள் இருந்தும் அவ்வளவு உருவாக்கப்பட்டும் அடைப்பைக்குள்ள கர்த்தர் வைக்கிறார். ஆனா அந்த அடப்பைக்குள்ள ஒரு நாள் என் ராஜாவுடைய கை உள்ள வரும். அந்த 5 கூழாங்கல்ல தேடும், அதுல ஒரு கல்லை கர்த்தர் கண்டுபிடிப்பார். அது நீங்க தான். அந்த கல்லை கண்டுபிடிச்சு தன் கையிலே எடுத்து கவனிலே வைத்து ஓங்கி சுத்தி அடிக்கும் போது கோலியாத் மல்லாக்க விழுவான். கோலியாத்துடைய அரண்கள் நிர்மூலமாகும், சத்துருடைய அரண்கள் நிர்மூலமாகும். வல்லவன் இப்போ அப்படி பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் எங்களை மாற்றுவதற்கு அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு எங்கள் மேல் இறங்கட்டும். எங்களை சீர்படுத்துகிற கர்த்தர், எங்களை சிறப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால அவர்களின் நெற்றியில இந்த 29வது நாள் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் எங்கிருந்தாலும் நெற்றியில ஒரு வாக்கியம் பொறிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தை பொறிக்கப்படட்டும். ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே பனி போல உருகி போகும். என் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். கஷ்டங்கள் எல்லாமே மாறும். மேன்மை கையில் சேரும். மேன்மை கையில் சேரும். செயற்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலை நிறுத்துவார்.
என்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே மேன்மையை தடுக்க நின்ற கூட்டங்கள் எல்லாமே உன்னை பகைத்தவன் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவன் கண்டிட்ட காயம் திரும்ப திரும்ப சொல். உன்னை பகைத்தவன் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவன் கண்டிட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கை சேரும். கைகளை மேல தட்டி சொல்லுவோம். சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. சத்தமா இயேசுவே. ஹalleluya. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை. ஒரு விசை கூட சொல்லு. கொஞ்ச காலம் கண்ட ஆடுகள் எல்லாமே இது நடக்கும், கண்டிப்பா நடக்கும் சிஸ்டர். எஸ் பிரைஸ். இது செய்வார். உன் கஷ்டங்கள் எல்லாமே மாறும். கஷ்டங்கள் எல்லாமே மாறும். புதுமை என்னை சேரும். புது நன்மைகள் என்னை சேரும். சேர்ந்து சொல்லுவோம். சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இயேசுப்பா, பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இல்லாமல் செய்வேன் சொன்னோர் இடம் கொள்ளாமல். இயேசுவே. தகப்பனே, நேராகும் வாய்ப்பில்லா. தகப்பனே நன்றி. நேராகும் வாய்ப்பில்லா. ஓ சீர்படுத்துவா. இயேசுவே. இயேசுவே, உமக்கு நன்றி. கிருபை, 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 கிருபை. பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. என்னை பலப்படுத்தி நிலை நிறுத்துவா. இந்த 29வது நாள் உம்முடைய அசைவாடுதலுக்காக நன்றி. நீங்க வந்ததற்காக நன்றி. உங்க தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. மறுபடியும் இழந்து போன ஆவி எங்களுக்கு தந்ததற்காக நன்றி. நீங்க எங்களோட கூட பேசி கொண்டு நிற்க போறதற்காக நன்றி. எங்க கையை பிடிச்சு நீங்க நடக்க போகிறதற்காக நன்றி. இந்த சத்தத்தை திருச்சபையில கேட்டுட்டு இருந்த பிள்ளைங்க மட்டும் இல்ல, இந்த லைவ்ல இப்போ அத்தனாயிரம் பேர் இந்த லைவ்ல இருக்காங்களே ஆண்டவர்.
இந்த சத்தம் யாருடைய காதுகளெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கட்டும். இந்த 100 days நாங்கள் எந்த தடையும் இல்லாமல் நாங்கள் ஜபிச்சு முடிக்கணும். அதற்கு பரலோக தேவன் எங்களுக்கு ஒரு உதவி செய்து இந்த 100 நாளில் நீங்க சொல்ற வாக்குறை எல்லாம் நாங்கள் கேட்டு நடப்பதற்கு கர்த்தர் பலன் தான். உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க ஜெப குறிப்பு எல்லாவற்றுக்கும் பதில் தாங்க ஆண்டவர். இந்த திருச்சபைக்கு இருக்கிற அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு அந்த கடன்கள் எல்லாம் முடிப்பதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனோடு இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.